ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? ஸோ தோ த rights and duties of the citizens are correlated and inseparable, the original constitution contained only fundamental rights. டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் வந்து இன்செப்பரபிளாக இருந்தாலுமே நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து இன்கார்பரேட் பண்ணாங்க. ஓகேவா? ஏன்னா ஃப்ரேமர்ஸ் ஆஃப் அப்போவே கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இல்லைன்னா ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து அது அவ்வளோ நெசசரின்னு அவங்க வந்து நினைக்கல. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பீப்புள் ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஸோ however, they incorporated the duties of the state in the constitution in the form of directive principles of the state policy. ஓகேவா? ஸ்டேட்டோட டியூட்டிஸ் எப்படி அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா டிபிஎஸ்பி மூலயமா, அதுவே நம்மளுடைய சிட்டிசனோட டியூட்டிஸ் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மூலயமா பை 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. ஓகேங்களா? ஸோ 2002 இன்னொரு ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து ஆட் ஆச்சு. அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எங்கேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கோம்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வைல் யூஎஸ்எஸ்ஆர்னால் இப்போ இருக்கிற ரஷ்யா, உக்ரைன் எல்லாம் ஒரு டைமில் வந்து சேர்ந்து இருந்துச்சு. அதுதான் யூஎஸ்எஸ்ஆர். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆரில் வந்து இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இது வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லேயும் வந்து டியூட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இல்லையா. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. லைக் யூஎஸ்ஏ, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா எதுலேயும் இல்லையா. நம்மளுடைய இந்தியாவில் தான் இந்த டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக. ஆனால் ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் பர்ஹாப்ஸ் த ஒன்லி டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட் விச் கண்டெய்ன்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன். ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷனில் கூட லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு இருக்கான். Socialist countries, on the contrary, gave equal importance to fundamental rights and duties of their citizens. Socialist countries-னால் ஸ்டேட் தான் அதில் ஹெட்டாக இருக்கும். ஒன்லி பியூராக ஸ்டேட் தான் ஹெட்டாக இருக்கும், கமாண்ட் எக்கனாமி மாதிரி. ஸோ அந்த கான்ட்ரரி அவங்க கூடமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு இருக்கணும்னு வந்து சொல்லலாம், ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. So, the Constitution of erstwhile USSR declared that the citizens' exercise of their rights and freedom was inseparable from the performance of the duties and obligations. ஸோ எப்படி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஃப்ரேம் பண்ணி கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஸ்வரான் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ 1976 காங்கிரஸ் பார்ட்டி வந்து சர்தார் ஸ்வரான் சிங் மூலியமாக ஒரு கமிட்டி செட்டப் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு எந்தெந்த டியூட்டிஸ்லாம் போடலான்னு சொல்லிட்டு. ஸோ the need and necessity of which was felt during operation of internal emergency. எப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று வேணும்னு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த இன்டர்னல் எமர்ஜென்சி நடந்துச்சு இல்லையா 1975 to 77 அந்த டைமில் அவங்க வந்து நினச்சிருக்காங்க. அதனால ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க ரெக்கமெண்டேஷனை வந்து இன்க்ளூட் பண்ணலாம் ஒரு செப்பரேட் சாப்டராக ஆஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த கான்ஸ்டியூஷன் நினச்சிருக்காங்க. It stressed that citizens should become conscious that in addition to the enjoyment of rights, they have also certain duties to perform as well. நம்ம வந்து நம்மளோட ரைட்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம டியூட்டிஸும் நமக்கு இருக்கணும். சர்டன் டியூட்டிஸ் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஸோ த காங்கிரஸ் கவர்மெண்ட் அட் சென்டர் அக்செப்டட் தீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல சென்டரில், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை அண்ட் எனாக்ட் பண்ணுறாங்க 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 மூலியமாக. ஸோ திஸ் அமெண்ட்மெண்ட் ஆடட் நியூ பார்ட், என்னென்னா பார்ட் 4A to the constitution. ஓகேவா? this new part consists of only one article, that is 51A, which for the first time specified a code of 10 fundamental duties of the citizens. 10 fundamental, அந்த 51A-ல 10 fundamental duties இருக்குது. ஓகேவா? The ruling Congress party declared non-inclusion of fundamental duties in the constitution as the historical mistake and claimed that காங்கிரஸ் பார்ட்டி அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டிங்கில் இருக்கிற காங்கிரஸ் பார்ட்டி கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து இதை ஃபெயில் பண்ணிட்டாங்க இதை போடாமல், அதனால தான் இப்போ நாங்கள் பண்ணுறோம் இன்க்ளூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். ஸோ ஸ்வரான் சிங் கமிட்டி வந்து 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. அதில் ஓகேவா, அது 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்க்ளூடட் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அவர் ஸ்வரான் சிங் ரெக்கமெண்ட் பண்ண இதில்
சிலது வந்து நான் இன்கார்பரேட்டட், சில ரூல்ஸ் மட்டும் எடுத்துக்கவே இல்லை. அது எல்லாம் என்னென்ன ரூல்ஸ்னால் இந்த 3 என்னென்னா, பெனால்ட்டி போடுறது. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஃபாலோ பண்ணலின்னா நீங்கள் வந்து காசு கட்டணும், பனிஷ்மெண்ட்டு அந்த மாதிரி. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணலை. நோ லா இம்போசிங் சச் பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் ஷெல் பி கால்ட் இன் கொஷின் இன் எனி கோர்ட். ஸோ இந்த மாதிரி பெனால்ட்டி கொடுத்தாங்கன்னா அது வந்து கோர்ட்டுக்கு போகக்கூடாது, எந்த கோர்ட்டுமே கொஷின் பண்ணக்கூடாது. எதுக்கு நீங்கள் இந்த சிட்டிசன் மேலே இவ்வளோ பெனால்ட்டி போட்டிருக்கீங்க, ஏன் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு எந்த கோர்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு. ஸோ அதையும் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணலை. யாரெல்லாம் யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணலையோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா டியூட்டி டு பே டேக்ஸஸ் ஷுட் ஆல்சோ பி அ ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு இருந்துச்சு. அதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், எதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 51A 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். To abide by the constitution and respect its ideals, institutions, national flag and national anthem. கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணணும், கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒட்டி இருக்கணும். அப்புறம் வந்து கான்ஸ்டிடியூஷனோட தத்துவங்கள், ஐடியல்ஸ், ஃபிலாசபி எல்லாம் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷ்னல் ஃப்ளாகில் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேஷ்னல் ஆந்தமில் ஈஞ்சி நிற்கணும், அது ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. அப்புறம் வந்து டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர்ட் நேஷ்னல் ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபார் ஃப்ரீடம். ஸோ சில ஐடியல்ஸ் செரிஷ் அண்ட் ஃபாலோ நோபல் ஐடியல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், that inspired for national struggle and national freedom. ஓகேவா? to uphold and protect sovereignty, unity and integrity of India. ஸோ sovereignty of இந்தியாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், யூனிட்டி இன்டெகிரிட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அப்ஹோல்ட் பண்ணணும். எப்போவுமே யுனைட்டடாக இருக்கணும், எப்போவுமே இன்டிகிரேட்டடாக இருக்கணும். ஓகேவா? லைக் ஸ்டேட் டு ஸ்டேட் இன்டிகிரேட்டடாக இருக்கணும், எல்லாமே கனெக்டடாக இருக்கணும், டைவர்சிட்டிலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அது அப்படி சொல்கிறாங்க. டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ், சப்போர்ட் த கண்ட்ரி. ஏதாச்சும் ஒரு வருதுன்னா அப்போ வந்து நம்மளோட நாட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய சர்வீஸ் வந்து நாட்டுக்கு வந்து கொடுக்கணும். நம்ம வந்து போய் லைக் ஆர்மி, மிலிட்ரியிலலாம் வந்து நம்ம வந்து நம்மளோட சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. when called upon to do so, நம்மளை வந்து கால் ஃபார் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து போகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் த நேஷ்னல் சர்வீஸ் when called upon to do so. அப்புறம் டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். ஹார்மோனியாக இருக்கணும், லைக் காமாக இருக்கணும், லைக் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட், ஃப்ராட்டர்னிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணணும். எல்லா ரீஜன்ஸ், லைக் ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் விமனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரிலீஜியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாமே செக்யூலராக இருக்கணும், எல்லா ரிலீஜியனும் ஒன்று இது பண்ணணும், லிங்குவிஸ்டிக் ரீஜனல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பழகணும். ஸோ டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங்ஸ்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா, டிரான்செண்டிங் ரிலீஜியஸ், லிங்குவிஸ்டிக், ரீஜனல், sectional diversities, and to renounce practice derogatory to the dignity of women. லைக் dignity of womenக்கு எதெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் கண்ட்ரீஸ் காம்போசைட் கல்ச்சர். நம்மளோட கல்ச்சர், நம்மளோட இந்தியன் கல்ச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து வேல்யூ பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ணணும். ரிச் heritage of the country's composite culture. ஓகேவா? ஸோ டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேச்சுரல் என்வாயன்மெண்ட். நம்மளோட என்வாயன்மெண்ட்டை வந்து, நம்மளோட நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை இம்ப்ரூவும் பண்ணணும். இப்போ ஒரு ரிவர் இருக்குது, அது பக்கத்தில் இருந்த ட்ரீஸ்லாம் வெட்டிட்டாங்கன்னா நம்ம போய் திரும்பவும் பிளான்ட் பண்ணணும், அதை வந்து அஃபாரஸ்டேஷன் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி ப்ரொடெக்ட். ரிவர்ஸ்லாம் டர்ட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளே சிட்டிசன்ஸ், நம்மளே வாலண்டியராக கூட போய் க்ளீன் பண்ணலாம். லேக்ஸு, வைல்ட் லைஃப் ஏதாச்சும் கஷ்டமாக இருக்குன்னா லைக் நம்ம வந்து நம்மளோட சப்போர்ட் கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், சும்மா ஏதாச்சும் கேர் அந்த மாதிரி ஏதாச்சும். லைக் வைல்ட் லைஃப்பை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, வாலண்டரிஸ், என்எஸ்எஸ் அந்த மாதிரி போய் அந்த டைமில் நம்மளுடைய சர்வீஸை ரெண்டர் பண்ணலாம். To protect and improve the natural environment, including forests, lakes, rivers, wildlife, and to have compassion for living creatures. Living creatures மேலே ஒரு லவ் இருக்கணும். ஸோ டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம். ஓகேவா? சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம் அதெல்லாமே வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிட்டி இருக்கணும், ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி, ரீஃபார்ம் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிக்கணும்.
டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சோர் வயலன்ஸ். பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், வயலன்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். To strive towards excellence and in all spheres of individual and collective activity, so that the nation constantly rises to higher levels of endeavor and achievement. So strive towards excellence. அந்த excellence towards வந்து நம்ம வந்து strive பண்ணணும், work hard பண்ணணும், in all spheres of individual, ஓகேவா, collective activity, so that nation constantly rises to higher levels. நம்ம வந்து நம்மளோட நாலேஜை வந்து நேஷன் டெவலப் பண்ணுறதுல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், of endeavor and achievement, ஓகேவா. to provide opportunities for education to his child or what between the age of 6 to 14 years இருந்தால் அந்த ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு இருக்குது 14 years, like to provide opportunity for education to his child or what between age of 6 and 14 years. கண்டிப்பாக 6 to 14 years education கொடுக்கணும், ஓகேவா, education கொடுக்கணும். This duty was added by 86th Constitutional Amendment Act of 2002. இந்த டியூட்டி எப்போ போட்டாங்கன்னா 86th Constitutional Amendment Act of 2002, ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட ஃபீச்சர்ஸ் என்ன? ஃபியூ டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா மாரல் டியூட்டிஸ், ஃபியூ வந்து சிவிக் டியூட்டிஸ். எதெல்லாம் வந்து சிவிக் டியூட்டின்னு பார்த்திங்கன்னா செரிஷிங் நோபல் ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், மாரல் ப்ரீசெப்ட், ரெஸ்பெக்டிங் கான்ஸ்டிடியூஷன், நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், அது எல்லாமே சிவிக் டியூட்டி, ஓகேவா. நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ரெஸ்பெக்ட் பண்ணுறது, கான்ஸ்டிடியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, நேஷ்னல் ஃப்ளாகை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, நேஷ்னல் ஆந்தமை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அது எல்லாமே சிவிக் டியூட்டி, ஓகேவா. தே ரிஃபர் டு சச் வேல்யூஸ் விச் ஹேவ் பீன் அ பார்ட் ஆஃப் தி இந்தியன் ட்ரெடிஷன், mythology, religious and practices. In other words, they essentially contain such a codification of task integral to the Indian way of life, okay ma'am. Like வேல்யூஸு, நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன், மித்தாலஜி, ரிலீஜியன், அது எல்லாமே வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அன்லைக் சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சிட்டிசன் ஃபாரினர்ஸ்க்கும் இருக்கும், ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி டு த சிட்டிசன்ஸ் இருக்கும், ஃபாரினர்ஸ்க்குலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது. லைக் த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ், த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஆல்சோ நான் ஜஸ்டிசபிள், ஓகேவா. ஏன்னா அதோட வயலேஷனுக்குலாம் வந்து கோர்ட்டு வந்து நாட் ரெஸ்பான்சிபிள். ப்ரீஃபாக இப்போ நம்ம வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கிறதுனால சிட்டிசன்ஸ்க்குலாம் அது ஒரு ரிமைண்டராக இருக்குது. லைக் ரைட்ஸை என்ஜாய் பண்ணுறப்போ நம்மளோட டியூட்டிஸ் கூட என்ன, இது நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அது ஒரு ரிமைண்டராக இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து ஆன்டி நேஷ்னலுக்காக அகெயின்ஸ்டாக ஒரு வார்னிங்காக இருக்குது, இது நீ பண்ணினா ஆன்டி நேஷ்னல் ஆயிடுவேன். இப்போது பர்னிங் ஆஃப் த நேஷ்னல் ஃப்ளாக், அந்த மாதிரி டெஸ்ட்ராயிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் வந்து ஆன்டி நேஷ்னல், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது சிட்டிசன் லைக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ரிமைண்ட் பண்ணுது. ப்ரொடெக்ட் பப்ளிக் பில்டிங்ஸ், அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி இல்லையா. ஸோ டெஸ்ட்ராயிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து அது வந்து ஆன்டி நேஷ்னல் ஆகிடுது. அதுக்கப்புறம் தே சர்வ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த சிட்டிசன்ஸ். லைக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சர்வ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இதெல்லாம் இருக்கிறதுனால தானே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நமக்கு தெரியுது. ஸோ அது வந்து ஒரு டிசிப்ளின் கொடுக்குது, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குது நம்மளுக்கு டுவர்ட்ஸ் அவர் கண்ட்ரி. நம்மளுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குது. தே கிரியேட் அ ஃபீலிங் தட் த சிட்டிசன்ஸ் ஆர் நாட் மியர் ஸ்பெக்டேட்டர்ஸ் பட் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ். சும்மா நம்ம பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிறது கிடையாது, நின்றுட்டு சும்மா பார்த்துக்கிட்டுறது கிடையாது, நம்ம ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் நம்மளோட நேஷ்னல் கோல்ஸில் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் கொடுக்குது ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதுக்கப்புறம் கோர்ட்ஸுக்கு கூடமே ஃபண்டமெண்டல் டியூட்டி ஹெல்ப் பண்ணுது. கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லா வந்து செக் பண்ணுறதுக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு லா இருக்குது, அது கான்ஸ்டிடியூஷனலாக வேலிடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டியை கூட கம்பேர் பண்ணி கூடமே அது வேலிடு நாட் வேலிடுன்னு சொல்கிறாங்களாம். ஸோ 1992 சுப்ரீம் கோர்ட் ruled that determining the constitutionality of law, if a court finds that the law in question seeks to give effect to the fundamental duty. இப்போ ஒரு law question பண்ணுறாங்க, அந்த law வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு இம்பேக்ட் கொடுக்குதுன்னா, அது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்குதுன்னா, அது வந்து it may consider such law to be reasonable in relation to article 14. ஓகேவா, article 14க்கு அது ரிலேட்டபிளாக வந்து அதை எடுத்துக்கிட்டு
அது ஒரு லாவாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 19 கூடமே. ஸோ தஸ் சேவ் சச் லா ஃப்ரம் அன்கான்ஸ்டிடியூஷனாலிட்டி. ஏதாச்சும் ஒரு லா இன் கொஷின் வந்து அது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கோ அது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்குதுன்னா அது வந்து ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 19 ரிலேஷன் இதோட வந்து அது ரிலேட்டபிளாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லா வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஆக்கிடுறாங்க. ஓகேவா? ஸோ தே ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா. தேர் ஓகேவா? இது பாருங்கள், என்ஃபோர்ஸபிள் பை லா. தே ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஹென்ஸ் த பார்லிமெண்ட் கேன் ப்ரொவைட் ஃபார் தி இம்போசிஷன் ஆஃப் அப்ரோப்ரியேட் பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு ஃபுல்ஃபில் எனி ஆஃப் தெம். ஓகே, தேங்க்யூ.